கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, கீழ்ப்படிந்தால் நன்மை வரும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். மனிதர்களாகிய நாமளே என்ன பண்றோம்னா, அநேக நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஒரு ஸ்கூல் போனோம்னு சொன்னா டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் அங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணணும், கீழ்ப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு மேல் அதிகாரி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கூட வேலை செய்யறவங்க என்ன பண்ணோம், அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படினு சொல்றதை எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப பாருங்க, உலக பிரகாரமான மனிதர்களே கீழ்ப்படிவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் நம்மை படைத்தவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. எத்தனை வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறோமானா இல்லை. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. 10 கட்டளைகளை என்ன பண்ற, நம்ம கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு தான் கடைசியா 2 கற்பனைகள் நம்ம கொடுத்தாரு. அந்த 2 கற்பனைகளுக்கும் என்ன பண்றது இல்ல, செவி கொடுப்பது கிடையாது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக, இது ஒரு கற்பனை. 2வது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ண, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு. அப்போ இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிந்தா உங்களுக்கு நன்மைகள் வரும். கீழ்ப்படிந்தா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கீழ்ப்படிந்தா உங்க வாழ்க்கையில மேன்மைகள் உண்டாகும். பாருங்க, ஒரு வாலிப பையன் என்ன பண்றான்னா, படிச்சு முடிச்சுட்டான், அவனுக்கு வேலை கிடைக்கல, எங்கெங்கயோ அலைஞ்சி பார்க்கறான். கடைசியா ஒரு தொழிலதிபர்கிட்ட போயிட்டு என்ன பண்றாருன்னா, வேலை கேட்கிறான். ஐயா, எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த தொழிலதிபர் என்ன பண்றாருன்னா, அங்க பக்கத்துல இருக்கிற நிறைய செங்கல் இருக்கு, அந்த செங்கல்லாம் கொண்டு போய் அந்த வாசல்ல அடுக்கி வைன்னு சொல்றாரு. அதே போல இவனும் என்ன பண்றான்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றான், அந்த செங்கல்லாம் கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு கடந்து போகிறான். மறுநாள் வரான், ஐயா எனக்கு வேலை கொடுங்கய்யா அப்படின்னு கேட்கும்பொழுது, சரி ஓகே, நீ என்ன பண்ண, நீ தடுக்கி வச்ச பாத்தியா, அந்த செங்கல் கொண்டு வந்து என்ன பண்ண, திரும்பவும் இருந்த இடத்திலே வைக்க சொல்றாரு. இப்ப நாமளாம் அந்த என்ன பண்ணுவோம், என்ன இவருக்கு அறிவே இல்லை, நேற்று தான் கொண்டு போய் அங்கே அடுக்கி வச்சோம், திருப்பி இருக்கிற இடத்துல போய் கொண்டு போய் வைக்க சொல்றாரு, இவர்கிட்ட எல்லாம் போய் வேலை கேட்டு வந்திருக்கோம் பாரு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனா அந்த வாலிப பிள்ளை பாருங்க, எந்த ஒரு வார்த்தையும் மறுபேச்சு பேசாம அந்த எல்லா கல்லையும் கொண்டு வந்து அடுக்கி வச்சான் பாருங்க. அந்த அதிகாரி பார்த்தாரு, இவன் உண்மையுள்ள ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவனுடைய கீழ்ப்படுதலுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சந்தோஷப்பட்டு அந்த மகனுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு வேலையை கொடுத்து அந்த இடத்துல இருக்கும்படிக்கு அந்த மகனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன் தனக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறான்னு சொன்னா அவனுக்கு எப்படி ஒரு உயர் பதவியை கொடுக்கிறானோ, அதை போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் அவருக்கு பிரியமா இருக்குமோ. பாருங்க, நீங்க கீழ்ப்படியாம இருந்துட்டு நீங்க என்னதான் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாலும் தேவன் விரும்ப மாட்டாரு. ஆகவேதான் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள் அந்த வார்த்தைகள் யாரை பார்த்து சொல்றாருன்னு சொன்னா, சவுலை பார்த்து சொல்றாரு. ஏன் சவுலை பார்த்து சொல்றாருன்னு சொன்னா, சவுல் கிட்ட என்ன பண்றாரு, சவுல் ஒரு சாதாரணமான பென்யமீன் கோத்திரத்தார், எல்லாருக்கிட்ட ரொம்ப சிறிய கோத்திரம். அந்த கோத்திரத்துல அற்பமா எண்ணப்பட்டவங்க. அந்த கோத்திரத்திலிருந்து ஒரு மகனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ராஜாவாய் தெரிந்து கொள்றார். அவர் தான் சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜா கிட்ட கர்த்தர் என்ன பண்றாரு, தான் ராஜாவாய் தெரிந்து கொண்டாருல்ல, அந்த மகனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் முதல்ல அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. சவுலே, இந்த மாதிரி என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களை அமலேக்கர் என்ன பண்றாங்க, வழிமறித்து அவர்கள் என்ன பண்றாங்க, கொன்று போட்டாங்க. அது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மறந்துட்டாங்க. ஆனா தேவன் மறக்கவே இல்லை. அதை அவர் மனதிலே வைத்து கொண்டிருக்கிறார். மனதில் வைத்து கொண்டு என்ன பண்றாருன்னா சொல்றாரு, நீ அமலேக்கு என்ன பண்ணு,
முழுவதுமாய் சங்கரித்து போன அங்க இருக்கிற ஸ்திரீகள், வாலிபர்கள், பால் கொடுக்கிற பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்ண, அமலேக் முழுவதையும் என்ன பண்ணுமா, சுட்டெரித்து போடணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த சவுல் ராஜாவோ என்ன பண்ணலன்னு சொன்னா, அங்க இருக்கிற பெஸ்டான பொருட்களை எடுத்து வச்சுட்டாரு, கொழுத்த ஆடுகளை எடுத்து வச்சுட்டாரு. பாருங்க, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல தான் சாமுவேல் என்ன பண்றாருன்னா சவுல் கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் இந்த பலிகள் எல்லாம் முக்கியம் கிடையாதுப்பா, ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கவனிச்சிங்களா? இப்ப பாருங்க, சவுல் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லிட்டு இந்த புஷ்டியான ஆடுகளை நான் என்ன பண்ண எடுத்துட்டு வந்தேன். ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, நீ கீழ்ப்படியதுதான் தேவை. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து பொண்ணு பொருளை நீங்க எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஆனா நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் சொன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை வேஸ்ட், நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பலிகள் வேஸ்ட். நீங்க என்ன காரியங்களை தேவனுக்கு பிரியமாய் செய்யணும்னு நினைச்சாலும் அது வேஸ்டா போயிடும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கீழ்ப்படிந்தா ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த மகன் பாருங்க, கீழ்ப்படியாத பட்சத்துல அந்த மகனுடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் பிடுங்கி போடுறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் ஒரு காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு, அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு உலக பிரகாரமான மனிதனே என்ன பண்றாங்க, கீழ்ப்படுதலை ரொம்ப எதிர்பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் கீழ்ப்படுதல் நம்மிடத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்துல பாருங்க, ஆண்டவர் பூமி எல்லாம் பார்க்கிறாரு. எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க, பாவம் செய்து கொண்டு தங்கள் இஷ்ட போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கிறாரு. அதுல ஒருத்தன் நீதிமானாய் காணப்படுறாரு, உத்தமனா காணப்படுறாரு. நோவாவை பார்க்கிறாரு, எப்பா உன்னை நான் என்ன பண்றேன், இந்த சந்ததியில நீதிமானா பாக்குறேன், ஆகவே என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்புறம் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், ஜல பிரளயத்தினால இந்த தேசத்தை என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். ஆகவே நீ என்ன பண்ணு, நான் சொல்ற பிரகாரமாய் கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை கட்டு. ஹல்லேலூயா. அது நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய உயரம் எல்லாமே என்ன பண்றாரு, அழகா ஆண்டவர் என்ன பண்றாரு, கற்றுக் கொடுத்து ஒரு பேழையை என்ன பண்றாரு, உருவாக்க சொல்றாரு. இப்ப பாருங்க, அந்த நாட்கள்ல மழையே நோவா என்ன பண்ணதில்லை, பார்த்தது கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்றா, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தானாம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை கூட மீறவே இல்லை. என்ன ஆண்டவரே, மழையே இல்லை, என்னை போய் பேழை கட்ட சொல்றீங்க, எல்லாரும் என்னை கிண்டல் பண்றாங்க, என்னமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசலங்க. தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் அப்படியே செய்தானாம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுனதுனால ஒரு நாள் மழை பெய்யுது. எல்லாரும் என்ன பண்றாங்க, நோவா தர ஆண்டு பண்ற கதவை அடைச்சிட்டாரு. கீழ்ப்படிந்த பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றினார். கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் காணப்பட்டது. கீழ்ப்படிந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டானது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமாய் காணப்படுது. ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படுகிறோமா என்பதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை சொல்றோம்னு சொன்னா அதை உடனே செய்யற பிள்ளைங்களுக்கு பாருங்க பெஸ்டான ஒரு காரியத்தை கொடுப்போம். அதை போல தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் நமக்கு பெஸ்டான காரியங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதாகமத்திலிருந்து ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அதுல அழகா ஆபிரகாமை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை பாருங்க, கர்த்தர் அழைக்கும் போது சொல்றாரு, ஆபிரகாமே, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அவ பாருங்க, இப்போ நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னா நாம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே
நான் எப்படிப்பா போவேன், வண்டி கூட இல்லையேப்பா, பணம் கூட இல்லையேப்பா, பல கேள்விகள் என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணுவோம், ஆண்டவரே வேணான்னு சொல்ற அளவுக்கு மாற்றிடுவோம். ஆனா ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அவர் புறப்பட்டு போனதுனால அவர் விசுவாசத்துல முதல் அடி எடுத்து வைத்தார். தன்னுடைய தேவன் சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படினோன்ற அந்த காரியத்தை தன் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு வார்த்தையும் திரும்பி பேசாம, நான் எப்படி போவேன், எங்க போவேன், என்ன செய்ய போறேன், அப்படியெல்லாம் எந்த காரியமும் இல்லைங்க. போற வழியில எனக்கு சாப்பாடு இருக்காது, அங்க உக்காந்து நான் படுக்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பலவிதமான காரியங்களை பற்றி என்ன பண்ணல ஆபிரகாம் பேசல. அவர் எதுவுமே பேசாம கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் அவன் புறப்பட்டு போனான் பாருங்க. அவன் புறப்பட்டு போனது நிமித்தமாய் நீங்க அதிலேயே ஆதியாகமம் 13 அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் சந்ததியை கர்த்தர் பெருகச் செய்தார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கு. கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா இப்ப கூட இல்லைங்க, இப்ப கூட நீங்க கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா, இப்போ கேட்கிற வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னா கர்த்தர் இன்றைக்கு கூட உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். எதனால என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, எதனால என் வாழ்க்கையில மேன்மைகள் வரல, உயர்வு வரல, காரணம் என்ன யோசித்து பாருங்க. நான் ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறேன். என் கீழ்ப்படியாமை தான் இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தடையாய் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் அதை மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அப்படியே நான் என்ன பண்ணுவேன், கடைபிடிப்பேன் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, நாம் கீழ்ப்படிவதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க 2-6 வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. அங்க எலியா வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, தேசத்துல ஒரு பஞ்சம். ஏன்னா அவர் தான் என்ன பண்றாரு, தேசத்துல மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் என்ன பண்றாரு, கட்டளை இடுறாரு. அதே போல மழை பெய்யல, அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிடுச்சு. இப்ப பஞ்சம் உண்டான போது அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பஞ்சம் கேரி தாற்றங்கள் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி, எப்பா நீ சாரி பாத்துக்கு போ, அங்க ஒரு விதவை வீட்டுக்கு நான் என்ன பண்றேன், விதவைக்கு நான் கட்டளை எடுக்கணும் போஷிக்கும்படிக்கு. பாருங்க, இங்கேயே பஞ்சம் ஆல்ரெடி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பணக்கார வீட்டுக்கு போன்னு சொல்லாம ஒரு ஏழை விதவை வீட்டுக்கு போ சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எதுவுமே கேள்வி கேட்காம அவர் சொன்ன பிரகாரமாகவே சாரிபாத்துக்கு போய் அந்த விதவை வீட்டுக்கு போறாரு. அவங்களே பாருங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வைத்துக்கொண்டு 2 ஆடையை சுட்டு தானும் தன் மகனும் சாவணும்னு இருக்கிற இடத்துல அங்க போயிட்டு என்ன பண்றாரு, அந்த அடையை 1 எனக்கு சுட்டு கொடுங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அதை கொடுத்தாங்க. தேவன் பாருங்க அவரை அந்த பஞ்ச காலம் முழுவதுமாய் அவர்களை திருப்திப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். தேவ பிள்ளைகளே, நாம் கீழ்ப்படிந்து கடந்து போவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். சவுல் ராஜா பாருங்க, ராஜாவா இருந்தவர் அந்த ராஜாங்கத்திலிருந்து கடந்து விலகி போனதுக்கு காரணம் என்ன? அவர் கீழ்ப்படியாமை. அன்றைக்கு லோத்தின் மனைவி என்ன பண்றாங்க, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறிட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய கீழ்ப்படியாமை. பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். அன்றைக்கு பாருங்க, நோவா கீழ்ப்படிந்தாரு, பேழையை கட்டினாரு, காக்கப்பட்டாரு. அந்த பேழையை கட்டி அவர் காக்கப்பட்டது. அநேக ஜனங்கள் பார்த்தாங்க, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. பாருங்க, கீழ்ப்படியாதவர்கள் அழிந்து போனாங்க, கீழ்ப்படிந்தவர்கள் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரு, அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. இது மாத்திரமல்ல, எலியா கீழ்ப்படிந்தாரு, அவர் பஞ்சகாலம் முழுவதுமாய் போஷிக்கப்பட்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் கூட கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து உங்களையும் கர்த்தர் வழி நடத்துவார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில கூட ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு உணர்வை தாங்க. கீழ்ப்படுதலுள்ள ஒரு இதயத்தை தேவன் தந்து நீர் சாட்சியாய் நிறுத்த போதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு,
புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.